நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீ போல தாங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு பக்கம் தடுமாற்றம் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் ஒரு பக்கம் நடந்து போயினே இருக்கணும். அது போல தான் இப்போ சரி போயிட்டே இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் சும்மா போன வேணான எடுத்து வேட்டிக்குள்ளே போட்டுன மாதிரி நம்ம தலைவன் கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்தாலும் கரெக்டாக இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா இது திடீர்னு இலக்கியாவுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை எடுக்கலான்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த அஞ்சலி இருக்கால, அவன் தான் ஃபோனை பிடிங்கி ஐயோ என்ன கௌதம் கிட்ட சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன், என் குழந்தைய வலிக்க பார்க்குறேன், அவளை சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நம்ம இலக்கியாவை இழுத்துன்னு போகிறாங்க. அடடே என்னடா கொடுமை இது, என்னடா நம்ம இலக்கியாவுக்கு வந்த காலம் இது, இப்படி இலக்கியாவை கொடுமை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம மனசு ஒரு பக்கம் நூலாக ஒரு பக்கம் உடையுதுங்க, நூலாக ஒரு பக்கம் பெய்யுதுங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்க்கு இருக்கலாம், அவன் நல்ல மாதிரியே ஒரு பக்கம் மரணம் டப்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறதோட மட்டும் இல்லாமல் இலக்கியாவை நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே அஞ்சலியோட சூழ்ச்சி தான். அஞ்சலி வயிற்றுல தான் குழந்தைய இல்லைன்னு சொல்லிட்டு இலக்கியாவை காப்பாத்திடுறாரு. திடீர்னு இலக்கிய அஞ்சலி இருந்து முழிக்கிற ஒரு பக்கம் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன அப்பான்னு கூப்பிட்றதுக்கு தகுதி இழந்துட்ட, என்னோட மருமகளோட குழந்தைய அழிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஷாக் ஆகிறார் ஒரு பக்கம். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தாச்சாயின்னு இருக்காங்களா, அவங்க வந்து 2-3 இடத்துக்கு போறாங்க விசேஷத்துக்கு. அந்த இடத்துல எல்லாரும் அசிங்கப்படுத்தாத குறைய அசிங்கப்படுத்துறாங்க. அவமானம் தாங்க முடியாம வீட்டுல வந்து கதறி அழுறாங்க. ஐயோ எனக்கு இந்த அசிங்கம் தேவையா, உங்களுக்குன்னு நான் வந்து வாட்ச மத்தியா என் தலை எழுத்து, உங்களை இதுக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தேன்னா அப்படியே தான் பார்க்கணும். நீங்கள் யாரு கூட இதுக்கு முன்னாடி இருந்தீங்களோ அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. அவங்களுக்கு பையனாக இருந்தால் அந்த பையன் நம்மளுக்கு தானே பையன், அது அந்த பையன் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேடல ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கரெக்டாக போயிட்டு அந்த ஸ்கூலில் பார்த்துறாங்க. ரேவதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. உடனே ரேவதி இருந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா கௌதம் தான் சொல்லிட்டு. அங்கே வந்து இலக்கியாவை காப்பாற்றி கௌதம் நான் இனிமேல் யாருக்காக எதுக்காக விட்டு தர மாட்டேன், கௌதம் ஏன் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு மார்பில் தட்டி ஒரு பக்கம் மாசா சொல்கிறாங்க. உடனே ஜானகிக்கு ஒரு பக்கம் கண்ணீர் தாங்க முடியல. ஜானகி கிட்ட நம்ம எஸ்எஸ்கே மன்னிப்பும் கேட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான். எல்லாமே கனவா போச்சுங்க, கனவா போச்சு. திடீர்னு நம்ம ரேவதி கிட்ட கனவு வந்து கனவா போச்சு. ரேவதி இந்த கேனா பையன் அந்த முள்ள மன்றை முடிச்சு வைக்க அடுத்தவன் தான் அடிச்சு போடுங்க, இவன் போய் எங்க திறந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதா போட்டு கட்டுறாங்க. என்ன ரேவதி அம்மா இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இந்த மாதிரி போட்டு கட்டுறதா நான் ஒரு பக்கம் ஆசை ஆயிட்டேன், என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் கனவுலத்துல போய் மெய்யாளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுங்க. லாஸ்ட்ல பார்த்தா இவ்வளவு சப்பியா முடிஞ்சிச்சு. பார்த்தா இதை நினைக்கும் போது என் மனசே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க மனசுக்கு எப்படி இருக்கும், ஐயோ இது இப்படியெல்லாம் நடந்துச்சா செம ஜாலிடா டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கனவு கண்ணு இருப்பீங்க. அந்த கனவு எல்லாமே மீண்டும் கோலமா போய் போச்சு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அஞ்சலி 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 இனிமே உன்னோட கலை முஞ்சலி 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 அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் வீட்டை விட்டு துரத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா நம்ம கௌதம் நினைச்ச மாதிரி அஞ்சலியோட சதி திட்டத்தில் இலக்கிய வசமாக மாட்டினாங்க. இப்போ இலக்கியாவை எப்படி காப்பாற்றுறது, அதுதான் கௌதமோட எண்ணமே. இப்போ ஜெயிலுக்கும் இலக்கியா போயிட்டாங்க. இலக்கியாவை காப்பாற்றணும், இலக்கியாவை விடவும் முடியாது. இலக்கியா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் முட்டாள்தனமா, இலக்கியாவுக்கு தெளிவாக சொன்னால் இந்த வலையில் போய் சிக்காதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போய் மாட்டினாலே இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தான சமயத்தில் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் நாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய் தான் இருக்கும். சரி ஓகே கைஸ், இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர், தருகா.